ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபீஸ் மிளகு பூடு குழம்பு, அதுக்கப்புறம் அவரக்காய் பொரியல், ஹெல்த் மிக்ஸு இன்றைக்கி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் பையனுக்காக. அதையும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு பூடு குழம்பு வைக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனேயும் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுத்துக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சேன்னா நம்மளுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே ஒரு 6-7 பல் பூடையும் நான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து வதக்க போகிறேன். இப்போ இதில் தக்காளி சேர்க்கிறேன். 2 தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வந்தோடனே இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். தேங்காய் நான் துருவி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுக்கும்போது நம்ம கையை வச்சு எடுக்காமல் ஸ்பூன் மட்டும் வச்சு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதில் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுப்பு சிம்மிலே வச்சு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே நல்லா ஆற வச்ச பிறகு மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்காக கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து தாளித்த பிறகு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பூடையும் சேர்த்துக்கலாம். பூடு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நிறைய பூடு சேர்த்தாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்தோடனேயும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம மிளகெல்லாம் சேர்த்ததுனால காரம் கம்மியாக தான் சேர்த்தா போதும். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது ரொம்ப போட்டேன்னா மிளகோட காரம் எல்லாம் சேர்ந்து குழந்தைகளுக்கு சாப்பிட முடியாது. நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு தான் இது பண்ணியிருக்கேன். அதனால் காரம் அளவாக தான் நான் போட்டிருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம புளியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இதை மூடி வச்சிடும். நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் வற்றி வரட்டும். குழம்பு நல்லா கொதித்து ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே வெள்ளைப்பூடு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மிளகு வெள்ளைப்பூடு குழம்பு மிளகு போட்டிருக்கனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். சளி இருமல் எல்லாம் இருந்தேன்னா நல்லாயிருக்கும் இதை சாப்பிடும்போது. அடுத்து அவரக்காய் பொரியலுக்காக நான் கடுகு சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை சேர்த்துக்கலாம். பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக விட்டுறலாம். அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ இதில் 5 நிமிஷம் மூடி வச்செல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அவரைக்காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் தான் நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டு எடுத்தேன்னா நம்மளுக்கு பொரியல் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடும். நல்லா ட்ரையாக மட்டும் எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். பூடு குழம்புக்கு இந்த அவரைக்காய் பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து டிஃபனுக்காக நான் இன்றைக்கி தோசையும் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கேன் பையனுக்காக, பெரியவனுக்காக. சின்னவனுக்கு நான் இன்றைக்கி ஹெல்த் மிக்ஸ் தான் பண்ண போகிறேன். தேவ்ஸ் ஹெல்த் மிக்ஸு. இதை நாங்களே வீட்டிலே தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். மொத்தம் 28 இன்க்ரீடியன்ஸ் போட்டு ரொம்ப நேச்சுரலாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே சேர்க்கலை. நாங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு இதை தான் கொடுக்குறேன். காலையில் டிஃபனெல்லாம் சாப்பிடாமல் அவசரமாக கிளம்புவாங்க. சின்னவனுக்கு டிஃபன் சாப்பிடணும்னா ரொம்ப அழுவான். அந்த டைமில் நான் இந்த மாதிரி காய்ச்சி கொடுத்துட்டேன்னா அழகாக குடிச்சிட்டு போயிடுவான். சின்ன பையனுக்கு காய்ச்சதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் பால் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றி கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்த பிறகு நம்ம இதை பாலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ பால் நல்லா கொதி வந்திருக்கு. கொதி வந்தோடனே அடுப்பு சிம்மில் வச்ச பிறகு நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் இப்போது டேஸ்ட்டுக்காக நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்து பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கலாம்.
இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒன் டே ஃபுல்லாக பிள்ளைகளுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இது தேவைப்பட்டுருச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறேன். இது பெரியவங்களும் சாப்பிட்லாம். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தேன்னா தண்ணியில் உப்பை போட்டு நம்ம ஹெல்த் மிக்ஸையும் போட்டு நல்லா இதே மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். காலைல ஆஃபீஸ் போகிறவங்க கூட இதை ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் நம்ம டீ டயத்துக்கு இதை கூட குடிச்சிக்கலாம். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதி வந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுது. இந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறின பிறகு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக டிஃபனு லஞ்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே இனி பேக் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ப்ரீஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன்லையும் கிடைக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.